வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரி ரோமியோ அண்ட் ஜூலியட் நிறைவு பகுதி. இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதால யாரு என்ன அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதனால கொஞ்சம் சுருக்கமாக இந்த கேரக்டர்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். கேப்பிலெட் அப்படின்றவர் ஜூலியட்டோட அப்பா. அவர் அந்த ஊரில் ஒரு பணக்காரர். மாண்டெக்யூ அப்படின்றவர் ரோமியோவோட அப்பா, கேப்பிலெட்டுடைய பகைவன். ரோமியோ மாண்டெக்யூ உடைய மகன். ஜூலியட்டை காதலிச்சு மறைவா திருமணம் செஞ்சுக்கிட்டவன். ஜூலியட் கேப்பிலெட்டுடைய மகள், ரோமியோவோட காதலி. பென்வாலியோ, மெர்குஷியோ ரோமியோவுடைய நண்பர்கள். ரோமியோவுக்காக எதையும் செய்யக்கூடியவங்க. டைபால்ட் ஜூலியட்டுடைய அருமை அண்ணன். ரோமியோவை வம்பு கிழித்து அவன் கையாலேயே இறந்தவன். ஃப்ரையர் லாரன்ஸ், அவர் ஒரு துறவி, அருள் நிறைந்தவர், அன்பானவர். ரோமியோ ஜூலியட் காதலால 2 குடிகளோட பகையை தீர்க்க வேண்டி அவங்க 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சவர். அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக பல உதவிகளை செய்கிறாரு. அடுத்ததா ரோஸ்லின், அவங்களும் கேப்பிலெட் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ரோமியோவுடைய முதல் காதலி, அவனுடைய உண்மையான காதலை புறக்கணிச்சவங்க. இப்போ இந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரோமியோ அண்ட் ஜூலியட் பார்ட் 2. ரோமியோ அடிக்கடி ஜூலியட் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம போய் ஜூலியட்டை தனிமையில சந்திச்சு பேசுறது வழக்கமா இருந்துச்சு. ஒரு நாள் ஜூலியட்டை சந்திச்சுட்டு அவன் வீடு திரும்பி போனப்போ முன் போல தன் நண்பர்கள் கூடவோ தன் குடும்பத்தினர் கூடவோ பொழுதுபோக்க அவனுக்கு மனசு வரல. காதல் நினைவு மட்டும்தான் அவன் மனசுல இருந்தது. அதனால தன் வீட்டுக்கு போகாம நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு மடத்தை நோக்கி நடக்கிறான். அங்க ஃப்ரையர் லாரன்ஸ் அப்படின்ற துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் இல்லற வாழ்க்கையை துறந்தவர் அப்படின்னாலும் அடுத்தவங்க மேல அன்பு கொண்டவரா இருந்தாரு. ஒரு காலத்துல ரோமியோ ரோஸ்லினை தேடி திரியிற காலத்துல லாரன்ஸ் அவன்கிட்ட, அவள் அன்பற்றவள், அவளை நம்பி அலைவானேன், அருட்கடலை விட்டுவிட்டு இந்த சிற்றின்ப வலையில் மாட்டி ஏன் அலைகிறாய் அப்படின்னு அறிவுரை எல்லாம் சொல்லுவாரு. ரோமியோவுடைய புதிய காதல் வரலாற்று கேட்டதும் அவருக்கு சிரிப்பு தான் வந்தது. துறவியின் ஏளன சிரிப்பை பார்த்ததும் ரோமியோ, இறைவனது அருளை பெற எனக்கு தகுதி இல்லை, எனது கண்ணில் இந்த காதலே பெரிதாப்படுது, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த துறவி, அப்படியே ஆகட்டும், உனக்கு நான் செய்ய வேண்டிய உதவி என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ரோமியோ தான் ஜூலியட்டை திருமணம் செஞ்சுக்க கூட இருந்து உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்ச ஃப்ரையர் லாரன்ஸ், ரோமியோ ஜூலியட் காதலை திருமணத்தால சேர்த்து வச்சுட்டா அதன் மூலமா மாண்டெக்யூ குடும்பமும் அவங்களுக்கு இடையில இருந்த பகை ஒழிந்து அமைதி நிலவும் அப்படின்னு மனசுல முடிவு பண்ணிட்டாரு. அவர் சம்மதம் சொன்ன உடனே ரோமியோ ஜூலியட்டுக்கு செய்தி சொல்லி அனுப்பிட்டான். அன்னைக்கு இரவே ஜூலியட்டை யாருக்கும் தெரியாம அந்த மடத்துக்கு ரோமியோவை லாரன்ஸ் தலைமையில திருமணம் செஞ்சுக்கிறான். மறுநாள் இரவு ரோமியோ ஜூலியட்டுடைய மாளிகைக்கு அவளை சந்திக்கிறதா சொல்லி அனுப்புறான். அதையே நினைச்சுக்கிட்டு அந்த பகல் பொழுத கழிக்கிறா ஜூலியட். விருந்து நாள் அன்னைக்கே ரோமியோ மேல கோவமா இருந்த டைபால்ட் நகரத்து தெருக்கல்ல மெர்குஷியோவையும் ரோமியோவையும் பார்த்த உடனே கடுமையான வார்த்தைகளால தாக்குறான். வாய் வார்த்தைகள்ல தொடங்கி அடித்தடியில இறங்குறாங்க. ரோமியோ அதை விளக்க தான் முயற்சி செய்யறான். இயற்கையிலேயே இந்த மாதிரி அடித்தடிகள்ல ஆர்வம் இல்லை. அதுவும் டைபால்ட் ஜூலியட்டுடைய உறவினன் அப்படின்ற நினைப்பே அவன் மேல ஒரு அன்பு வர காரணமாயிருச்சு. ஆனா அவன் பின்வாங்க டைபால்ட் அவனை கோழை, பேடி அப்படின்னு திட்டி தாக்குறான். டைபால்ட் பேசுவானே தவிர வாள் வீரன்லாம் கிடையாது. ரோமியோ கூட தேவையில்லாம சண்டை போட்டு வாள் பட்டு இறந்து போயிடுறான். அடித்தடியோட கொலையும் சேர நகரமே பெரும் கலவரம் அடையுது. நகர தலைவன் சண்டை நடந்த இடத்துக்கு உண்மையை ஆராய முயற்சி செய்யறான். எப்படி இருந்தாலும் அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு நினைச்ச தலைவன் யாரையும் புண்படுத்தாம தீர்ப்பளிக்க விரும்பி ரோமியோவை நகர விட்டே ஒதுக்கி வைக்கிறான். நகரெங்கும் பரவிட்ட இந்த செய்தி மெல்ல மெல்ல ஜூலியட் காதலையும் விழுது. அவளுக்கு முதல்ல ரோமியோ மேல கோபம் தான் வந்தது. அந்த சண்டைய நேர்ல பார்த்து அவளுடைய தோழிகள் அவனுடைய நேர்மையையும் வீரத்தையும் சொல்லி அவன் மேல ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு முழுவதும் டைபால்ட் மேலதான் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. டைபால்ட் அவனை கோழை அப்படின்னு அவமதிச்சதால தான் சண்டை போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவள் கோவப்படுறத நினைச்சு வருத்தப்பட்டா. ரோமியோவுக்கோ தான் நகரத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட செய்தி பேரிடி போல இருந்தது.
நகரத்தை விட்டு வேணாலும் போயிடலாம், ஜூலியட் இல்லாத ஒரு ஊர்ல எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைச்சு கலங்கி தான் போறான். வேற ஒரு ஊர்ல வாழறதை விட சாவறது மேல் அப்படின்னு நினைக்கிறான். ஃப்ரையர் லாரன்ஸ் அவனை தடுத்து நிறுத்தி சொல்றாரு, நீ உன் காதலிய விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க முடியாம இறந்தாயானால் உன் உயிரை இழந்து ஜூலியட் எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேக்குறாரு. முதல்ல இதை நினைக்காத ரோமியோ மனம் கலங்கி, அப்படின்னா நான் என்னதான் செய்யறது, வாழவும் வகை இல்ல, மாளவும் வழி இல்லையே, நீங்க தான் ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு அவர் முன்னால மண்டிட்டு கேக்குறான். அருளும் அறிவும் நிறைந்த அந்த துறவி, நான் கூறுகிறபடி கேள், இன்றிரவு இறுதியாக ஜூலியட்டை கண்டு விடை பெற்று கொண்டு மேன்சுவா நகரத்துக்கு போய் அங்கேயே தங்கியிரு. அதுக்கு பின்னால நான் நேரம் பார்த்து தலைவருக்கும் நகர மக்களுக்கும் உங்கள் திருமண செய்தியை சொல்லி சேராத 2 குடியினரையும் சேர வைப்பேன். அதுக்கு பின்னால நீ வந்து நகரறிய அவளை மனைவியாக பெற்று வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. ரோமியோவுக்கும் இது சரின்னு பட சம்மதிக்கிறான். ஜூலியட்டுடைய தோழிகள் துணையோடு அன்னைக்கு இரவே ரோமியோ அவளுடைய மாளிகையில அவளை தனிமையில சந்திக்கிறான். முதல்ல அந்த மாளிகையில அவங்க சந்திக்கும் போது மாசற்ற காதல் இன்பமாகவே இருந்தது. ஆனால் இப்போது பிரிவு துன்பத்துடன் கலந்து துன்பமோ இன்பமோ அப்படின்னு பிரிச்சு சொல்ல முடியாத நிலையில இருந்தது. அவங்க ஒருவரோடு ஒருவர் பேச கூட தொடங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாலேயே விடிந்து விட்டது போல தோணுச்சு அவங்களுக்கு. இனி தாம் பிரிந்தே போக வேண்டும் அப்படின்னு புரிஞ்சதும் ஜூலியட் சொல்றா, நாம் ஒன்றுபடும் நாள் வரை நான் பிரிவை பொறுத்திருப்பேன், நீ கவலை இல்லாம அந்த நாளுக்கான ஏற்பாடுகளை செய் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறா. அவனும் நாள்தோறும் தவறாது தன் நிலைமையையும் காதலையும் கடிதம் மூலம் சொல்வதாக சொல்லி பிரிஞ்சு போறான். ஆனா அன்னைக்கு தெரியல அதுதான் அவங்களோட கடைசி சந்திப்பு அப்படின்னு. அது முதல் அவங்களோட தீவினை அவங்களோட காதலை குறுக்கிட்டதுன்னு தான் சொல்லணும். ஜூலியட் காதலாலும் துயராலும் அடைந்த மாறுதல்களை அவளுடைய தாய் தந்தைகள் கவனிக்காம இல்லை. பெண் பெரியவளாயிட்டா, அவள் உள்ள மலைப்பாய தொடங்கிருச்சு அப்படின்னு நினைச்சு அவள் திருமணத்தை விரைவில் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே நேரத்துல அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கவுண்ட் பாரிஸ் தானாகவே அவளை மனம் செய்து கொள்ள விரும்பி ஒரு கடிதம் எழுதுறான். அது பார்த்து மகிழ்ச்சி அடைந்து மனநாள கூட குறிப்பிட்டு அனுப்புறாங்க. கவுண்ட் பாரிஸ் ஜூலியட் மாதிரி அழகான பெண்கள் விரும்பும் தலைவன் அப்படின்றது உண்மைதான். ஆனா ரோமியோ கிட்ட மனம் வச்சு அவன் மனைவியாய் விட்ட ஜூலியட் அவனை மணப்பது எப்படி? தன் மனத்தை வெளியிட்டு சொல்லி மறுத்து விடலாமா அப்படின்னு நினைக்கிறா. எதுக்கும் தனக்கும் ரோமியோவுக்கும் உற்ற நண்பரான ஃப்ரையர் லாரன்ஸ் கிட்ட போய் அவரோட அறிவுரையை பின்பற்றுவோம் அப்படின்னு நினைச்சா. ஜூலியட் உடைய திருமண செய்தியை இப்போ வெளியிடுறதால நன்மை இல்லை அப்படின்னு லாரன்ஸ் நினைச்சாரு. ஆனா நிலைமை முத்தி போச்சு, தப்ப வழி வேணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவு செய்து ஜூலியட் கூட பேசுறாரு. ஜூலியட் சொல்றா, என் காதலனுக்காக நான் எதையும் துணிஞ்சு செய்வேன், என்னை நம்பி உங்களுடைய யோசனையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அவர் அவள் கையில் மயக்க மருந்து ஒன்ன கொடுத்து, இதனை உட்கொண்டால் 42 மணி நேரம் இறந்தவர் போல் கிடப்பர், பின் உயிர் மீண்டார் போல் எழுந்திருப்பர். இதனை மணநாளின் முன் நீ உட்கொண்டால் இறந்தவள் போல் கிடப்பாய். பெற்றோரும் உறவினர்களும் உன்னை இறந்தவள் என நினைத்து உங்கள் குடும்ப கல்லறையில் கொண்டு அடக்கம் செய்வர். அதற்குள் ரோமியோவுக்கு நான் கடிதம் எழுதி வரவழைத்து உன்னை அழைத்து போகச் செய்வேன். அதன் பின் உங்களுக்கு திருமணமான செய்தியை வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வெளியிடுவேன். அப்போது நீங்கள் வெளிப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. ஜூலியட் மகிழ்ச்சியுடனும் துணிவுடனும் இந்த ஏற்பாட்டுக்கு இணங்குறா. ஜூலியட் பாரிஸ் கிட்ட மணப்பெண் மாதிரி நடந்துக்கலைன்னாலும் ஒரு உறவினர் கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறா. பாரிஸும் காதல் ஒன்றும் அறியாத சிறு பெண் தானே அப்படின்னு நினைச்சான். மனநலைக்கு முன் இரவில் ஜூலியட் மருந்த உட்கொள்றா. விடியறதுக்கு முன்னால அவளுடைய தோழிகளும் தாயும் அவளை எழுப்பி மணப்பெண்ணுக்கு வாழ்த்து சொல்ல வராங்க. அழகே வடிவான ஜூலியட் தந்தத்தால செய்யப்பட்ட சில மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறா. ரொம்ப நேரம் அவளை உருட்டி புரட்டி ஓசை உண்டு பண்ணியும் பயன் இல்லாம போகவே அவள் இறந்தாள் அப்படின்னு முடிவுக்கு வந்து கதறி அழுறாங்க. பெண்ணழைக்க வந்த பாரிஸ்க்கு அழுகுரல் கேக்குது. ஓடி வந்து பார்த்து அவள் பக்கத்துல விழுந்து புரண்டு அழுறான். மன்றம் முழுவதும் மணப்பறை ஒலிக்க வேண்டிய அன்னைக்கே பிணப்பறை ஒலிக்குது. சுற்றத்தினர் அழுது அரற்ற ஜூலியட் உடைய உடல் கேப்பிலட் குடும்பத்தினரின் கல்லறையில கொண்டு போய் சேர்க்கப்பட்டது.
செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்ச பின்னால எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. ஜூலியட் உணர்வற்ற நிலையில தனியா கல்லறையில கிடக்கிறா. இது இப்படி இருக்க, லாரன்ஸ் புதிதாக ஏற்பட்ட நிலைமையையும் அதனால் நேர்ந்த இக்கட்டையும் அதை மாற்ற தான் செய்த சூழ்ச்சியையும் இனி செய்ய வேண்டிய காரியங்களையும் பற்றி விவரமாக கடிதம் எழுதி ஒரு சீடன் மூலமாக ரோமியோவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ஊழ்வினையால அந்த சீடனை அந்த நகரத்தை விட்டு அனுப்ப மறுத்துடுறாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால நகரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அந்த கடிதம் ரோமியோவுக்கு போய் சேரல. நல்ல செய்திகளை விட தீய செய்திகளே வேகமா பரவும் அப்படின்றது போல ஜூலியட் இறந்து போயிட்டா அப்படின்ற துயர செய்தி ரோமியோவுடைய காதுக்கு எட்டுது. அது கேட்டு ரோமியோ ஓடோடி வெரோனாவுக்கு வந்து அவள் இறந்த செய்தியை உறுதிப்படுத்திக்கிட்டு கல்லறைக்கு ஓடுறான். அதுக்கு முன்னாலேயே பாரிஸ் அவளோட உடல் மேல மலர் தூவிக்கிட்டு இருந்தான். ரோமியோ ஜூலியட் உடைய காதலன் அப்படின்றது தெரியாம அவள் இறந்த பின்னாலேயும் அவளை அவமதிக்க வந்தான் அப்படின்னு நினைச்சு அவனை எதிர்த்தான். 2 பேருக்கும் நடந்த சண்டையில பாரிஸ் இறந்து போனான். அவன் ஜூலியட்டை மணக்க வந்தவன் அப்படின்றத கேட்டிருந்த ரோமியோ அவனுடைய செயலுக்காக வருத்தப்பட்டான். ஜூலியட் இருந்த இடத்துக்கு போய், நீ இல்லாத இந்த உலகத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்டு இறந்து போறான். ஜூலியட்டுக்கு மயக்க மருந்தோட வேகம் தீர்ந்த பின்னால எழுந்து பக்கத்துல தன்னோட காதலன் மாண்டு கிடக்கிறத பாக்குறான். ரோமியோ இறந்ததுக்கான காரணம் என்னன்னு அவளுக்கு விளங்கவே இல்லை. அவன் இறந்தான் அப்படின்றது மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சது. இனி எப்படி ஆனாலும் என்ன அப்படின்னு நினைச்ச அவளும் அவன் பக்கத்துல இருந்த உடைவாளை எடுத்து தன்னுடைய இதயத்துல குத்தி தன்னுடைய உயிரையும் போக்குகிறார். தான் எழுதிய கடிதப்படி ரோமியோ வர காலம் தாழ்ந்தது கண்டு ஃப்ரையர் லாரன்ஸ் நேராக தானே கல்லறை கிட்ட வந்து ஜூலியட்டை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு வராரு. அங்கு வந்து நடந்த காட்சிகளை கண்டு துறந்த மனம் கூட துடிக்க கண் கலங்குறாரு. அதுக்கு முன்னால ரோமியோவும் பாரிஸும் கல்லறை பக்கம் போறதை கண்ட ஒரு சிலர் என்ன நடக்குமோ அப்படின்னு நினைச்சு பின்னாலேயே வந்தாங்க. அவங்களும் இந்த காட்சியை கண்டு திகைச்சு போய் 4 பக்கமும் போய் புலம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நகர மக்கள் அனைவரும் தலைவரும் கல்லறை கிட்ட வந்து சேர்றாங்க. அவங்க கிட்ட ரோமியோவுடைய பெற்றோர்கள் ஒரு பக்கமும் ஜூலியட்டுடைய பெற்றோர்கள் ஒரு பக்கமும் வந்து நிக்கிறாங்க. அவங்க வடித்த கண்ணீர் ஆறாய் பெருக அவங்க பகைமையை மறந்து ஒன்று சேர்ந்தாங்க. இத்தனை நாளாக 2 குடும்பத்தினரும் கீரியும் பாம்புமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய குடியினர்கள் தம்முடைய குழந்தைகள் பலியானதை கண்டு மனம் வருந்துறாங்க. லாரன்ஸ் அவங்களுக்கு நடந்ததையெல்லாம் அடி முதல் முடி வரை எடுத்து சொல்லி, நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது. உங்கள் பகைமை இனியாவது போகட்டும். உங்கள் பிள்ளைகள் இருந்த போதும் அவர்கள் காதலின் புகழ் நிலைக்கும்படி அவர்களை ஒரே கல்லறையிலிட்டு அவர்கள் நினைவாக பெரியதொரு மண்டபம் நிறுவுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் அந்த காதலர் உயிர்களை ரட்சித்து உங்களை மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. வெரோனா நகர மக்கள் அந்த காதலர் நினைவு மண்டபத்தையே நகர மண்டபமாக கொண்டு அவர்களை போற்றினாங்க. காதல் தான் பல சாம்ராஜ்யங்களை உருவாக்கியது. காதல் தான் பல சாம்ராஜ்யங்களை அழித்தது. காதல் தான் பல பகைகளுக்கு துவக்கமும் முற்றுப்புள்ளியுமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்தை முடிச்சு வச்சுட்டாரு ஷேக்ஸ்பியர். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற இந்த ரோமியோ ஜூலியட் கதையை நானும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீக்கெண்ட்ல ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.